இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 12ஆம் நாள், திருப்பாவை 12ஆம் பாசுரம். கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சோறாகும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை வென்ற மனதிற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனிதாய் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோரம்பாவாய். இதன் பொருள் என்னவென்றால், இளங்கன்றுடைய எருமை தனது கன்றை அழைக்கும், கன்றுக்காக இறக்கப்பட்டு தனது மார்பின் வழியாக பால் சொரியும். அந்த பால் இடையர்களின் இல்லத்தை நனைத்து சோறாக்கும். அப்படிப்பட்ட நல்ல செல்வந்தனின் தங்கையே, மார்கழி மாதத்தின் பனி எங்கள் தலையில் விழ உனது வீட்டு வாசல் கதவை கையால் பிடித்து கொண்டு நிற்கிறோம். தனது கோபத்தால் தெற்கு திசையில் உள்ள இலங்கையின் தலைவனாகிய ராவணனை கொன்ற ஸ்ரீராமனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டு நிற்கும் போது உன் வாயை திறக்காமல் இருக்கிறாயே. இனிமேலாவது எழுந்திரு. இது என்ன பேருறக்கம்? நாங்கள் உன் வீட்டின் முன்பு வந்து நின்று உன்னை அழைப்பதை அண்டை வீட்டார் அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் நகைப்பார்கள். எழுந்திரு என்பது இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.